Hello friends, welcome back to Play Tamil Dub. So இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா என்னன்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ்லாம் வந்து இந்த வீக் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். ஆக்சுவலி இந்த வீக்ல தான் எக்கச்சக்கமான பெரிய லெவலான மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ ஸ்டார்டிங் நம்ம 2 கன்ஸோட மூவி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2013 ரிலீஸ் ஆனது. மெயினாக நம்ம மார்க் வெல்பர்க் அண்ட் நம்ம டென்சல் வாஷிங்டன் ரெண்டு பேருமே உள்ள நடிச்சிருப்பாங்க. அண்ட் படத்துக்கு IMDbல 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ என்னன்னு தெரியல, MX பிளேயர் சைட்லேருந்து லைக் நம்ம சோனியோட மிக்ஸ் கொலாப் ஆட்டம் அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய மூவிஸ் அதில் பாட்டுன்னு அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் இந்த படத்தை ஆஸ் ஒரு ஆக்ஷன் காமெடி கேட்டகிரியில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஹீரோமே ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல திருடுறாங்க, ஒரு ஹெய்ஸ்ட் ஆட்டம் பண்ணுறாங்க. பட் அது எதுக்கு பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினலான ஐடென்டிட்டி என்ன அண்ட் அவங்க யார்கிட்ட அந்த காசை திருடி இருக்காங்களோ அதை வந்து அவர் வந்து திருப்பி வந்து அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஃபைனலி அந்த காசை திருப்பி அவங்க தராங்களா இல்லையா அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஏன் ப்ரோ படத்தோட டைட்டில் 2 கன்ஸ்னா அது நீங்கள் மூவியை பாருங்கள். ஒரு ஆக்ஷன் பேக் செக்மெண்ட்டில் நல்லபடியாக இருந்திருக்கு, பட் ஒரு ஃபன் காமெடி டோன்லையும் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் மேபி நம்ம டென்சல் வாஷிங்டனோட ஃபேன்ஸாக நீங்கள் மாறலாம். ஏன்னா போன வீக் தான் நம்ம ஈக்குவலைசர் 1 சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ நம்ம 2 கன்ஸ் மூவியே வந்துருச்சு. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம மேன் ஆன் ஃபயர் இந்த மாதிரி மூவியெல்லாம் வெளியே வந்தால் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி வைல்டு ரோபோட்னு சொல்லிட்டு 2024 போன வருஷம் ரிலீஸ் ஆனதுலேயே ஒரு பெஸ்ட்டான அனிமேட்டடான மூவி. ஃபைனலி இதையும் நம்ம தமிழ் டப்டோட இப்போ நம்ம ஜியோ ஹாட் ஸ்டார் சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. IMDbல 8.2 அண்ட் இந்த படம் மஸ்ட் வாட்ச் ஆன கேட்டகிரியான மூவி இப்போவே சொல்லிடுறேன். ஸோ மோஸ்ட்லி நானும் அழுவ மாட்டேன், பட் இந்த மூவியெல்லாம் ஸ்டோரி அப்படி இருக்கும், கண்டிப்பாக அது யார் பார்த்துருந்தாலும் அழுதுருவீங்க. அண்ட் ஒரு ஃபேமிலி வாட்சான மூவி மாதிரி தான் ஸ்டோரி செக்மெண்ட்டும் கொண்டு வருவாங்க. ஒரு ரோபோட்டு தனியாக ஒரு ஃபாரஸ்ட்டில் விழுந்துடும் அண்டு அதுக்கு ஏதோ டாஸ்க் இருக்காது அண்ட் நிறைய டாஸ்க்கு தேடுற மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுருக்கோம். அண்ட் அந்த ஐலாண்ட் லைக் அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ் தான் இருக்குமா. ஸோ அனிமல்ஸோட லாங்குவேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸோட எப்படியாச்சும் இன்ட்ராக்ட் ஆகிட்டு ஒரு நல்ல ஸ்டோரியை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போது நெக்ஸ்ட் அப்படியே அந்த ஸ்டோரி வைஸ் அப்போ செம்ம இமோஷனல் செக்மெண்ட்லாம் உள்ள ஆட் ஆகும். அண்ட் ஒரு இடத்துல மியூசிக்லாம் வந்து பீக் லெவலில் பண்ணியிருக்காங்க படத்தை. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் இன்கேஸ் இந்த படத்தை ஃபேமிலியோடு பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு வொர்த்தான மூவி இது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ப்ரீமியம் ரஷ் மூவி 2013 ரிலீஸ் ஆனதையும் இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு IMDbல 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. நல்லா சின்ன வயசில் இந்த படத்தை பார்த்து அந்த சைக்கிள் மேலெலாம் ஒரு பயங்கர கிரேஸ் வந்த ரீசனே இந்த படம் தான் சொல்லுவேன். ஏன்னா படம் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோ வந்து சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருப்பார். அண்ட் அவர் வந்து லைக் ஒரு டெலிவரியான ஒரு ஜாப் வந்து பார்த்துட்டு இருப்பார். சிட்டியில் வந்து பைக்கு காரோட சைக்கிள் ஓட்டினா இன்னும் நீங்கள் ஈஸியாக வந்து போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுலேயும் நம்ம ஹீரோ கிட்ட சில ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த கியர் சைக்கிள்லாம் கிடையாது, நார்மல் சிம்பிளான சைக்கிள். செகண்டு அவரில் பிரேக்ஸே கிடையாது. பிரேக்கே இல்லாமல் எப்படி ப்ரோ சைக்கிள் ஓட்டுறாரு இந்த மாதிரி தானே கேட்குறீங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். நம்ம ஹீரோலாம் சில ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணுவார், அதெல்லாம் ஸ்லோ மோவில் சூப்பராக காமிப்பாங்க. ஸ்டோரி வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட மாட்டிப்பார், அதுக்குள்ளே கொஞ்சம் கரப்ஷன் ஆட்டம் ஒன்று போயிட்டு இருக்கும். அண்டு ஃபைனலி அவர் எப்படி அந்த எல்லா ஆபத்துலேருந்து வெளியே வர்றார், அதுதான் வந்து மூவியோட கான்செப்ட். பட் ஃபைனஸ்டான ஒரு சைக்கிளிஸ்ட் கேட்டகிரியான மூவி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த 5th வேவ் மூவி 2016 ரிலீஸ் ஆனது. IMDbல 5.2 அண்ட் இது கூட நம்ம MX பிளேயரில் இப்போது அவைலபிளாக இருக்குது, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம்லாம் தமிழ் டப்பில் வரும்னு நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா பழைய மூவி வேறு. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சடனாக நம்ம இடத்துல வந்து ஒரு இன்வேஷன் ஆட்டம் ஒன்று நடக்குது. அதில் ஒரு வேவ் வைஸாக வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேவில் ஃபுல் பிளாக் அவுட் ஆயிரும், செகண்ட் வேவில் நேச்சுரல் டிசாஸ்டர் ஆட்டம் வந்துட்டுருக்கோம், தேர்ட் வேவில் ஒரு டெட்லியஸ்டான வைரஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிரும், லைக் நம்ம கோவிட்லாம் எப்படி இருந்தது அந்த மாதிரி. அண்ட் ஃபோர்த்து வேவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹியூமன்ஸ் உள்ளே வந்து அவங்க ஏலியன்ஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. அண்ட் ஃபைனல் 5th வேவில் என்ன தான் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஒரு மெயின் ஆக்டர்ஸ் மூலியமாக தான் என்டையர் படத்தை காமிச்சிருப்பாங்க. ஆனால் நல்ல ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட் த்ரில்லிங்காக இருக்கும், நல்ல VFXலாம் போட்டு. அண்ட் இந்த படம்லாம் அந்த டைமில் ஏன் தெரியல ஹிட்டெல்லாம் இல்லை, பட் கண்டிப்பாக இப்போ கூட பார்த்தோன்னா அந்த ஒரு வொர்த் வாட்சான உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிக்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு 2015 ரிலீஸ் ஆன மூவி. IMDbல 5.6 அண்ட் மெயினாக நம்ம ஆடம் சாண்ட்லர் தான் உள்ள நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் கூட நம்ம MX பிளேயர் சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனியோட மூவி. பை த வே படம் வந்து லைக் இந்த டைட்டில் இருக்கு பார்த்தா கேம் கேரக்டர்லாம் ரியல் லைஃப்பில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு கான்செப்டை தான் உள்ளே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சடனாக பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஒரு இன்வேஷன் ஆட்டம் கேட்டகிரின்னு கூட வச்சிக்கலாம். ஏன்னா இந்த கேம் வந்து யூனிவர்ஸ் அப்படியே ஃபுல்லாக நம்ம யூனிவர்ஸோட மர்ஜ் ஆகும். அண்ட் அப்போ வந்து நம்ம ஜென்ரிக்காக இப்போ நம்ம பேக்மேன் பார்த்துருக்கோம், நம்ம டாங்கி காங்கு, இந்த மாதிரி நிறைய கேம் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் வந்து
அங்கே இருக்க சிட்டியா எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல தாஜ்மஹாலை கூட காமிப்பாங்க, அது எல்லாமே அழிஞ்சிட்டே இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஹியூமன்ஸ்லாம் சேர்ந்து எப்படி இதை தடுக்க போகிறோம் அதை ஃபுல்லாக நீங்கள் படத்தை பாருங்கள். பட் எனக்கு மெயினாக இந்த படத்தில் பிடிச்சது ஃபர்ஸ்ட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஏன் இந்த படம்லாம் ஹிட் ஆகலன்னு தெரில. ஃபன் காமெடி வைஸ்லையும் சரி அண்ட் விஷுவலாகவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஹிட் ஆக வேண்டிய மூவி. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த டைமில் அது போகல. பட் இப்போ கூட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதே வர்த்தாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சூப்பர் நேச்சுரலோட சீரீஸும் இப்போ நம்ம டிஸ்கவரி தமிழ் சேனல் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆரோட சீசன் 2 ஓடி இருந்தது. அண்ட் இப்போ தேட்டம் அவங்க சூப்பர் நேச்சுரலில் வந்துட்டாங்க. பை த வே இந்த சீரீஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு தெரியுமா? இப்போ வரைக்கும் டோட்டலாக 15 சீசன் இருக்குது. ஸோ அதை எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் நான் அதை பாட்டுன்னு கொஞ்சம் ஓரமாக வச்சிட்டேன். இந்த சீரீஸை இப்போதைக்கு கவர் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. பட் IMDb 8.4 அண்ட் எல்லாம் ரிவ்யூஸ் வைஸ்லையும் சரி அண்ட் எல்லா இடத்துலையும் நானும் ரெஃபரன்ஸாக செக் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான சீரீஸாக, நல்ல ஒரு கண்டினியூட்டி இருக்குமா, நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நிறைய டீமன்ஸ், வேம்பயர்ஸ் அண்ட் அந்த ரிலேட்டடாக எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. ஃபாதர் அண்ட் சன்னோட டியோ ஸ்டோரின்னு உள்ளே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இன்கேஸ் நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா அண்ட் இதை பார்க்கலாமா இப்போ கூட அது ஒர்த்தா லைக் பார்த்தா அவ்வளோ டைம் ஆகும்னு தான் பார்த்துட்ருக்கேன். பட் அது இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தா உங்களோட ரிவ்யூ கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி ஒயிட் லோட்டஸோட சீசன் 3 எபிசோட் 1 நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வரப்போகுதுன்னு தெரிஞ்ச விஷயமாக தான் இருந்தது. பட் இப்போது அஃபிஷியலி கன்ஃபார்ம் லைக் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட். அண்ட் இதே மாதிரி வீக்லி ஒரு எபிசோடோட நீங்கள் இதெல்லாம் பார்த்துடலாம். அண்ட் என்ன ப்ரோ இந்த ஒயிட் லோட்டஸ்னால் ஒரு ஹோட்டலுங்க. அந்த ஹோட்டலில் சில விஷயங்கள்லாம் நடக்கும். அண்ட் அதை தான் அப்படியே இந்த சீரீஸ் மூலியமாக கொண்டு வந்திருப்பாங்க. நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக HBO சைட்லேருந்து சீசன் 1 and 2 எல்லாம் வந்திருக்கு. அண்ட் ஒரு டாப் மோஸ்டான ஒரு சீரீஸ்னே சொல்லலாமே HBOட. ஸோ அதே தான் இப்போ நம்ம சீசன் 3 வருது. நானும் இதுக்கு முன்னாடி சீசன் 1 and 2 எல்லாம் நம்ம தமிழ் டப்ல வந்துடும் தான் நினச்சேன். பட் எல்லாரும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைம் வீடியோ மாதிரி கிடையாது. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார் அதையும் கொஞ்சம் சீசன் 1 and 2 பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் பரவாயில்ல, இப்போ சீசன் 3 வந்துட்டுருக்கு அண்டு நீங்கள் அதுலேயும் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மெலோ மூவின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் ட்ராமா. ஸோ டைட்டில் வேணால் மெலோ மூவின்னு இருக்கலாம். பட் இது வந்து ஒரு சீரீஸ் தான். டோட்டல் 10 எபிசோட்ஸோட இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீனேஜ் பசங்க. அவங்க வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு டேரக்ஷன் இருக்காங்க மூவி மேக்கிங்கில். அண்ட் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மூவியை எடுக்க போகிறாங்க. அண்ட் அதை தான் அப்படியே நீங்கள் இந்த 10 எபிசோடில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறாங்க. அண்ட் அதுலேயும் நிறைய லவ் எலிமெண்ட்ஸும் சரி, சில ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் அது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. நானும் இனிமேல் தான் இந்த சீரீஸ் ஆரம்பிக்க போகிறேன். பட் ஜஸ்ட் ஜென்ரிக்காக என்ன கான்செப்ட் இருந்தால் பார்த்துருக்கேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம 0 டேன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டடான சீரிஸ். ஏன்னா இதில் வெறும் 6 எபிசோட் தான். அண்ட் இப்போ இது கூட டேட்டா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மெயினாக நம்ம ராபர்ட் டி நைரோ தான் உள்ளே நச்சிருக்காரு. அண்ட் இதிலே இந்த சீரீஸோட பட்ஜெட் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துலாம். ஃபுல் பொலிட்டிக்கல் ட்ராமான கேட்டகிரி. பட் ஒரு செம்ம பெரிய சைபர் அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஃபுல்லாக சேர்ந்து அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து ரிவீல் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்டையர் நீங்கள் இந்த சீரீஸில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஜென்ரிக்காக நிறைய பேருக்கு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ட்ராமானாலே பிடிக்காது. பட் சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த சீரீஸை வேணால் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரீச்சர் சீசன் 3 வித் இனிஷியல் 3 எபிசோடோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து தான். ஆனால் இன்னும் எபிசோட்ஸ் இருக்குது. எப்படியோ சீசன் 3 ஃபுல்லாக டோட்டல் 8 எபிசோட்ஸோடு இருக்க போகுது. அண்டு மீதி எல்லாம் வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் ஆகும். ஸோ எனக்கு பர்சனலி ரீச்சர் சீரீஸ் ரொம்பவே பிடிச்ச சீரீஸ். சீசன் 1 and 2 எல்லாம் கவர் பண்ணிட்டேன். சீசன் 3யும் ஆரம்பிக்கணும். பட் இப்போ இல்லை, அது எல்லா எபிசோட்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்துடலாம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் டைம் கச்சா கண்டிப்பாக நானும் அதை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ எப்போ ப்ரோ இது ஃபைனலாக முடியும்னு. பட் சொல்கிறேன், அது எக்ஸாக்டாக வித் ஃபைனல் ரிவ்யூவோட உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் இப்போவே நான் கான்ஃபிடென்ட்டோட தான் இருக்கேன். கண்டிப்பாக நல்லபடியாக தான் இருக்கும். ஏன்னா சீசன் 1ஓட சீசன் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பியிருந்தாங்க. பட் நல்லபடியாக தான் இருந்தது ஸ்டோரி வைஸில். ஆனால் சீசன் 1 லெவலுக்கு இல்லை. ஸோ ஹோப் சீசன் 3 அந்த ரேஞ்ச் அவங்க பண்ணால் நல்லபடியாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லாம் நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ். அண்ட் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம MX பிளேயர் சைட்லேயும் இப்போ நம்ம சோனியோட நிறைய எல்லாமே மல்டி டப் லாங்குவேஜோட தான் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டேட்டா நம்ம அமேசான் MX பிளேயரில் நீங்கள் போனீங்கன்னா அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துலாம். சப்ஸ்கிரிப்ஷன் கூட அதில் பேஸ்லாம் கிடையாது. அண்ட் இந்த மூவிஸ்லாம் வந்து நல்ல கொஞ்சம் பாப்புலர் அண்ட் ஃபேமஸான மூவிஸ். ஆனால் நம்ம தமிழ் டப்லலாம் வரவே இல்லை. அண்ட் இப்போது வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அதையும் கொஞ்சம் பார்த்து அப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க. பை த வே இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். ஹோப் இதே மாதிரி நிறைய நல்ல மூவிஸ் எல்லாத்தையும் நம்ம தமிழ் டப்பில் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.